உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்கிறது அல்லது கட்டுப்பணம் செலுத்துற தொடர்பான பல செய்திகளை நாங்க பார்க்கிறோம். உள்ளூராட்சி சபை தேர்தலை பொறுத்தவரையில இது ஒரு சாதாரணமான ஒரு தேர்தலா எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம்னு சொன்னா அரசாங்கம் இப்ப இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடைய இன்னும் ஒரு தரம் தங்களுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு பரீட்சை அப்படின்னு கூட சொல்லலாம். இது காரணம்னு சொன்னா அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதி தேர்தலா இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், இந்த காலத்துல இருந்த தன்மை கொஞ்சம் 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 கொஞ்சமாக இப்பொழுது பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த விமர்சனங்களை வந்து ஓகே, என்னதான் விமர்சனம் வந்தாலும் மக்கள் எங்களோட இருக்காங்க, அல்லது மக்களுடைய மனநிலையில ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா, இல்ல மக்கள் வைத்த நம்பிக்கையில் ஏதாவது குறைவு ஏற்பட்டிருக்கா, இந்த மாதிரியான பல விஷயங்களை இந்த தேர்தல் அரசாங்கத்துக்கு சொல்லுகின்ற தேர்தல். கொழும்பு பொறுத்தவரையில ஐக்கிய தேசிய கட்சியினுடைய கோட்டை பல இடங்கள் இருக்கிறது. இந்த உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்தவரையில உள்ளூராட்சி சபையினுடைய பல அதிகாரங்கள் ஐக்கிய தேசிய கட்சியா இருக்கட்டும், ஏன் சஜித் பிரேமதாஸ் அவருடைய கட்சியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு ஒரு ஐக்கிய தேசிய கட்சியோடு சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ச்சியா அந்த இருந்தாலும் பல இடங்கள் அவங்க பக்கமே இருக்கு. இத இப்ப இருக்கிற அரசாங்கம் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா என்ற மாதிரி பல விஷயங்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் எதிர்பார்க்கப்படுது. பலதரப்பட்ட விஷயங்கள் பேசப்படுது. பெரிய இடத்துல இருந்தவங்க, பெரிய ஆசனங்கள்ல இருந்தவங்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் களமிறங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. சமல் ராஜபக்ஷ அவர்கள், முன்னாள் சபாநாயகர், இவரும் கூட தான் உள்ளாட்சி சபை தேர்தலில் போட்டிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது சகோதர மொழி ஊடகங்கள்ல, அதாவது சிங்கள மக்களுடைய பிரதான ஊடகங்கள்ல பேசப்படுது. பல விஷயங்கள் பேசப்படுது. எனவே பொறுத்து பார்ப்போம். எப்படி 2-3 நாள்ல இன்னும் பல விஷயங்கள் இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் தொடர்பான பல முழுமையான தகவல்கள் வரும். அந்த நேரத்தில் அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் கடந்த 10 நாட்களா போலீசாரால தேடப்படுற ஒருவரா மாறி இருக்காரு. 10 நாட்கள். இந்த 10 நாட்களுக்குள்ள அவர் தொடர்பான எந்த விதமான தகவலையும் போலீசார் தெரிவிக்கல. ஆனா அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்படும் அப்படின்றத மட்டும்தான் அப்பப்ப அறிவிச்சு கொண்டிருக்காங்க. இன்றைய நாள்ல தேசபந்து தென்னக்கோன் அவர்களுடைய சார்பில் 3 சட்டத்தரணிகள் ஆஜராகி ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்காங்க. அதாவது ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மாத்தறை நீதிமன்றம் அவரை கைது செய்ய பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்தி இடைக்கால தடை விதிக்கிறதுக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து இதை பரிசீலனை செய்யறதுக்கு 12ஆம் தேதி நீதிமன்றம் நேரம் ஒதுக்கி இருக்கிறது. எனவே இதுக்கு பிறகு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இதை நிராகரிப்பாங்களா, இதை தாக்கல் செய்யும் போது நிராகரிக்கப்படல, இதை விசாரணைக்கு எடுக்க போறாங்க, பரிசீலிக்க போறாங்க. அதுல என்ன முடிவு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் எடுக்குது அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற விஷயமே. பார்க்கலாம். 2 நாள் இருக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரி போலீசாராலே தேடப்படுற விஷயம் அப்படின்றது நான் இலங்கையில முதல் தடவையா கேள்விப்படுறேன். அதுவும் ஒளிந்திருக்கிறது அப்படின்றது அவ்வளவு நமக்கு தெரிஞ்ச காலத்துக்குள் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். இதே போல இன்னும் ஒரு விஷயம் தான், கடந்த 22 நாட்களா தேடப்பட்டு வார பிரதான சந்தேக நபர், கனைமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான பிரதான சந்தேக நபர் செவ்வந்தி, இவருடைய தேடுதல் அப்படின்றது 22 நாட்களா போலீசாரால மேற்கொள்ளப்பட்டு வர ஒரு விஷயம். புலனாய்வு, சிஐடியா இருக்கட்டும், போலீசாரா இருக்கட்டும், அதாவது பொதுமக்களும் இதுக்கான தகவல்களை வழங்கலாம். ஆரம்பத்துல 10 லட்சம் சரியான தகவலை வழங்குறவங்களுக்கு அதுக்கு பிறகு 12 லட்சமா மாற்றப்பட்டது. இதுவரைக்கும் எந்த தகவலும் இல்லை. ஆனா இன்னும் தேடப்பட்டு வர ஒரு குற்றவாளி. இவங்களை தொடர்பான ஒரு தகவலை ஒரு நபர், அதாவது இந்த தொலைபேசி மூலமா சொல்ல சொன்னாங்க தானே, அந்த அடிப்படையில ஒருத்தர் தகவல் வழங்கியிருக்காரு. அந்த தகவல் அடிப்படையில போலீசார் விசாரணைகளை செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த தகவல் பொய்யானது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த தகவலை வழங்கினவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்பட்டு வருகின்ற 22ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த விளக்கமறியல் ஏன் இவருக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, பொய்யான தகவலை வழங்கினாரு, ஓகே, விசாரிச்சுட்டு விட்டுருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்கலாம். ஆனா என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இவரு பொய்யான தகவலை வழங்கினதால போலீசார திசை திருப்பி இருக்காரு. பொய்யான விஷயங்களை தேடுறதுக்கான திசை திருப்பப்பட்டிருக்கு. அவரை காப்பாற்றுறதுக்காக, அவர் கைது செய்யறதுக்கான நாட்கள் பிந்தி போறதுக்கான ஒரு நடவடிக்கையா கூட இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயமா இன்றைய நாள்ல பேசப்படுற ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. இன்றைய நாள்ல முன்னாள் அமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. ஒரு விஷயம், அதாவது மலேக பாடசாலைகளுக்கு இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை கொண்டு கற்பித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையை கொண்டு வந்திருக்காரு. இதை ஏற்கனவே இவர்
அமைச்சரா இருந்த காலத்துல கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஜேவிபி அல்லது எம்பிபி கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவித்திருக்கு அந்த நாட்டுல. ஆனா, இப்ப அவங்க அரசாங்கத்துல இருக்காங்க. இத ஏற்று இந்தியாவிலிருந்து ஆசிரியர்கள இங்க கொண்டு வந்து மலையகத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களாக நியமிக்கிறதுக்கான அனுமதியை வழங்குறதுக்காக இன்றைய நாள்ல அவர் பாராளுமன்றத்துல பேசியிருக்காரு. மலையகத்திலேயோ அல்லது மலையக பாடசாலைகள்ல இருந்து கற்பித்த மாணவர்கள் அல்லது இளைஞர்களை ஆசிரியர்களாக உருவாக்க முடியாமல் போனது அப்படின்றது யாருடைய தவறு அப்படின்றது தெரியல. ஆனா அவர்களுக்கான சரியான கல்வி நடவடிக்கைகள், கல்விக்கான உதவிகள் அல்லது கல்விக்கான அடிப்படையான வசதிகள் செய்து கொள்ளப்படல அப்படின்றது இன்னும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்கு. எவ்வளவு அரசியல்வாதிகள் அங்க இருந்தாலும் இன்னும் அதை செய்து கொள்ள முடியாமல் போயிருக்கிறது அப்படின்றது கவலைக்குரிய விஷயம்தான். அதை தாண்டி எனக்கு இருக்க ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையும் இறக்குமதி செய்யறோம், ஆசிரியர்களையும் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்ய போறோம் அப்படின்றது ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. நேற்றைய நாள்ல அல்லது இன்றைய நாள்ல நேற்று இரவு ஒரு செய்தி பார்த்தேன். புத்தளம் வீதியில முச்சக்கர வண்டி ஒன்றும் பஸ் வண்டி மோதி 3 பேர், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இன்றைய நாள்ல பல விபத்து சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் கிடைத்தது. இன்றைய நாள்ல குருநாகல் வீதியில பேருந்தும் லொரியொண்டும் மோதினதுல 12 பேர் காயமடைந்திருக்காங்க. அதுல 3 பாடசாலை மாணவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கும் அவங்க மாற்றப்பட்டிருக்காங்க. அதோட அமைச்சர் விஜித ஹேரத் நேற்றைய நாள்ல ஒரு நிகழ்வுல உரையாற்றும் போது ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த உரையாற்ற வீடியோ பார்த்தேன். அதுல அவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன சொன்னா, இனி பேருந்து அனுமதி பத்திரங்கள் எடுக்கிறவங்க, அதாவது பேருந்து அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்படும் பொழுது சிசிடிவி காணொலி பேருந்துக்குள்ள பொறுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான நிபந்தனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஓகே, புதுசா வரவங்களுக்கு அது சரிதான். ஆனா பழைய பேருந்துகள், இப்போ ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்துகள் எவ்வளவு மோசமான முறையில் ஓடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வரணும். நீங்க எல்லாம் போட்டா தான் நாங்க இனிமேல் இந்த அனுமதி பத்திரத்துல அதாவது ரினியூவல் பண்ணும்போது, புதுப்பிக்கும் போது புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பழையவங்க அப்படிதான் ஓட போறாங்க. ஆனா புதுசா வரவங்களுக்கு தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னதுல அப்படிதான் இருக்கு. இது எல்லா பேருந்துகளுக்கும் கொண்டு வரதான் நல்லா. என்ன நடக்குது பேருந்துக்குள்ள, எப்படி இவங்க என்ன வேகத்துல போறாங்க, என்ன எந்த அளவுல போறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கான ஒரு சரியான ஒரு நடைமுறை இல்லாத பட்சத்துல தொடர்ந்து இந்த பேருந்து விபத்துக்கள் இடம்பெறுவதை தற்கத கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நாள்ல மிக முக்கியமான பார்க்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. இன்றைய நாள்ல ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு முக்கியமான நிகழ்வுல உரையாற்றினார். கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடந்தது. இலங்கையின் அமரபுர மகா நிகாவினுடைய உயர் மகாநாயக்கர் பதவி ஏற்கின்ற நிகழ்வு இன்றைய நாள்ல இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வுல அவர் வந்து உரையாற்றியிருந்தாரு. இந்த உரையாற்ற நிகழ்வு சாதாரணமான நிகழ்வுல கொஞ்சம் பெரிய நிகழ்வு தான். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. இலங்கையினுடைய பௌத்த பக்கமாக பார்த்த போனா இதுல வந்து முன்னாள் ஜனாதிபதிகள், முக்கியமா கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள், சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள், ரணில் விக்ரமசிங்க, அதோடு மைத்திரிபால சிறிசேன என்று எல்லாருமே இதுல இருந்த ஒரு நிகழ்வுல ஜனாதிபதி உரையாற்றியிருந்தார். இது ஒரு முக்கியமான செய்தியா இன்றைய நாள்ல பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. நிறைய விஷயங்கள் இதில் பேசப்பட்டிருக்கிறது. சமகால அரசியல் தொடர்பாகவும் அடுத்து அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கு இருக்கு அப்படின்ற தொடர்பாகவும் ஜனாதிபதி ஒரு மீண்ட ஒரு உரையை ஆற்றியிருந்தாரு. இந்த விஷயமும் நாங்க பார்த்த ஒரு செய்தியாக இருந்தது. எனவே ஆர்ஜி சந்திர ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.